ராமராமா மார்ச் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது சௌமியவாசரக விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி சுக்லபக்ஷ சப்தமி திதி ராத்திரி 7 மணி 12 நிமிஷம் வரை, பின்பு அஷ்டமி. மிருகசீரிஷ நட்சத்திரம். யோகா ஆயுஷ்மான யோகா, கரணம் வணிஜ கரணம். இன்றைய தினம் விசேஷமான நாள் சந்தான சப்தமி. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்தான சப்தமி என்று குறிப்பிட்டீர்கள், அதை பற்றி விளக்கம் தேவை. சந்தானம் அப்படின்னா குழந்தைக்கு பேரு. சந்ததிஹி அப்படின்னு சொல்லுவா. அதாவது அனுசியூதமாக அவிச்சின்னமாக இருக்கிறதுக்கு சந்ததிகின்னு பேரு. நமது பரம்பரை, நம்ம அப்பா, நம்ம தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, அதற்கு மேல அதற்கு மேல அதற்கு மேலேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ எத்தனையோ காலமாக அந்த பரம்பரை வந்துன்னு இருக்கு இல்லையா. நம் காலத்துல அதை நிந்துடக்கூடாது. நமக்கும் குழந்தை பிறக்கணும், அவனுக்கும் குழந்தை பிறக்கணும். அப்ப இந்த சந்ததி அது அவிச்சின்னமாக இருக்கணும். சாந்தத்தியம்ங்கிறது அவிச்சின்னமாக இருக்கணும். அதனாலதான் அந்த குழந்தைக்கே சந்ததின்னு பேரு. சந்தானம் அப்படின்னாலும் குழந்தைக்கு பேரு. அந்த குழந்தைய கொடுக்கக்கூடியதான திதி இது சப்தமி. அதுக்குதான் இந்த நாளுக்கு சந்தான சப்தமின்னு பேரு. இன்றைய தினம் குழந்தை பேரு விரும்பக்கூடியவர்கள் சின்ன குழந்தையெல்லாம் கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் ஏதாவது துணிமணி வாங்கி கொடுக்கணும். பால் பாயசம் பண்ணி சுவாமிக்கு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுப்பிரமணியருக்கு நைவேத்தியம் பண்ணி சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பாயசத்தை கொடுக்கணும். அவள் பாயசம் கொடுத்து குடிக்க சொல்லணும். பாயசதானம்னு பேர் இது. இப்படி அவளுக்கெல்லாம் போஜனம் பண்ணி வச்சு தின்பண்டங்கள்லாம் வாங்கி கொடுத்து அப்படி சின்ன குழந்தையெல்லாம் சந்தோஷப்படுத்தணும். சுப்பிரமணிய சுவாமியை பூஜை பண்ணணும். கிருஷ்ண பாலகோபால கிருஷ்ணரை பூஜை பண்ணணும். இப்படி பண்றதுனால நிச்சயமாக குழந்தை பிறக்கும். ராம் ராம்.